அனுரகுமார திசாநாயக்க இலங்கையினுடைய 9வது நிறைவேற்று அதிகார ஜனாதிபதியா கடமைகளை பொறுப்பேற்றதுக்கு பிறகு பதவி பிரமாணம் செய்து கொண்டதுக்கு பிறகு இலங்கையில் மிக முக்கியமான சில மாற்றங்கள் நடந்திருக்கு. சில பதவிகளில் மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கு. சில நபர்கள் தாங்களாவே ராஜினாமா செஞ்சிருக்கிறாங்க. சிலர் நீக்கப்பட்டு அந்த பதவிக்கு புதிய நபர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. எதிர்வரும் நாட்கள்லையும் இந்த மாதிரியான சில நியமனங்களை எதிர்பார்க்க முடியும். அனுரகுமார திசாநாயக்கவினுடைய ஆட்சியில் எப்படி அமைச்சரவை நியமிக்கப்படும் என்ற மிக முக்கியமான ஒரு கேள்வி இருக்கு. பிரதமர் பதவி யாருக்கு கொடுக்கப்படும்? அமைச்சரவை பொறுப்புகள் யாருக்கெல்லாம் கொடுக்கப்படும்? வெறும் 3 பாராளுமன்ற உறுப்பினர்கள் மட்டும்தான் இருக்கிறாங்க. இந்த 3 பேரை வச்சுக்கொண்டு தற்காலிகமான ஒரு அமைச்சரவை அனுரகுமார திசாநாயக்க எப்படி அமைக்க போறார் என்ற ஒரு கேள்வி இருக்கு. இன்னைக்கு என்ன நடந்திருக்கு, இந்த அமைச்சரவை நியமனம் எப்படி நடக்கலாம் என்றதை பற்றின சில தகவல்களை தான் இந்த காணொலியில பார்க்க போறோம். விளக்கமா பார்க்கலாம். வணக்கம், நான் கிருஷாந்த் ராஜ். இலங்கையினுடைய 9வது நிறைவேற்று அதிகார ஜனாதிபதியா அனுரகுமார திசாநாயக்க இன்றைக்கு ஜனாதிபதி செயலகத்தில் பதவி பிரமாணம் செய்து கொண்டிருந்தார். பிரதம நீதியரசர் ஜயந்த ஜெயசூரிய முன்னிலையில் இந்த பதவி பிரமாண நிகழ்வு நடந்திருந்தது. 9வது நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க 10வது நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி என்ற பேச்சுக்கு இடம் கிடையாது என்ற விஷயம் இன்றைக்கு தெளிவா தேசிய மக்கள் சக்தியால் அறிவிக்கப்பட்டிருக்கு. அனுரகுமார திசாநாயக்க தான் இலங்கையினுடைய கடைசி நிறைவேற்று அதிகார ஜனாதிபதியாக இருக்க போறார் என்ற விஷயம் திரும்பவும் வாக்குறுதியாக கொடுக்கப்பட்டிருக்கு. தேர்தல் விஞ்ஞாபனத்தில் ஏற்கனவே சொல்லப்பட்ட விஷயம் இன்றைக்கு பதவி பிரமாண நிகழ்வு நடந்ததுக்கு பிறகும் கூட தேசிய மக்கள் சக்தி இந்த விஷயத்தை ஞாபகப்படுத்தி இருக்கு. திரும்ப ஒரு அறிவிப்பாக வெளியிட்டிருக்கு. அப்போ 9வது நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க. அனுரகுமார திசாநாயக்க பதவியேற்றதுக்கு பிறகு பதவி பிரமாணம் செய்து கொண்டதுக்கு பிறகு சில மிக முக்கியமான விஷயங்களை சொன்னதை பார்க்க முடிஞ்சது. நாட்டு மக்களுக்கு ஒரு விசேடமான உரையை அவர் நிகழ்த்தி இருந்தார். குறிப்பாக இன்றைய பதவியேற்பு நிகழ்வு பொறுத்த வரைக்கும் அதிகம் பேசப்படுற ஒரு விஷயம், தேசிய கீதம் இசைக்கப்பட்ட சந்தர்ப்பத்தில் பௌத்த தேரர்கள் கூட எழும்பி நின்றது பலராலையும் இன்றைக்கு சுட்டி காட்டப்படுது, பேசப்படுது. இதுக்கு முதல்ல அந்த மாதிரியான ஒரு நிலைமையை பார்க்க முடியல. முதல் தடவையா அந்த மாதிரியான ஒரு சம்பவம் பதிவாகி இருக்குன்னு சொல்லியும் சொல்ல முடியும். அனுரகுமார திசாநாயக்க பதவி பிரமாணம் செய்து கொண்டதுக்கு பிறகு நாட்டு மக்களுக்கு சில மிக முக்கியமான விஷயங்களை சொல்லியிருக்கிறாரு. முதலாவது, இலங்கையில் ஜனநாயகத்தை கட்டியெழுப்புறதுக்கு தன்னால் முடியுமான உச்சபட்ச முயற்சிகளை முன்னெடுப்பன் என்ற விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. ரணில் விக்ரமசிங்க ஜனநாயக ரீதியான மக்களுடைய ஆணைக்கு மதிப்பளித்து தன்னுடைய பொறுப்புகளிலிருந்து விலகி இருக்கிறார். எப்படியுமே அவர் விலக வேண்டி இருக்கும். ஆனால் மக்களுடைய ஆணைக்கு மதிப்பு கொடுத்து ரணில் விக்ரமசிங்க தானாவே விலகி போயிருக்கிறார். அதுக்கு மதிப்பு கொடுக்கிறன் என்ற மாதிரியான ஒரு கருத்து சொல்லப்பட்டிருந்ததை பார்க்க முடிஞ்சது. இதை தவிர நாடு ஒரு சவாலான நிலையில் இருக்கு. சவாலான நிலையில் இருக்கிற நாடு தான் என்னட்ட ஒப்படைக்கப்பட்டிருக்கு. எனக்கு அனுபவம் குறைவாக இருந்தாலும் நான் ஒரு மெஜிஷியன் கிடையாது, ஒரு மாயாஜால வித்தை செய்கிற வித்தைக்காரன் கிடையாது. தெரிஞ்ச விஷயம் இருக்கு, தெரியாத விஷயங்கள் இருக்கு. ஒரு கூட்டு பொறுப்போட நாங்கள் எல்லாரும் சேர்ந்து நாட்டை கட்டி எழுப்புவோம் என்ற மாதிரியான கருத்தும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவால இன்றைக்கு சொல்லப்பட்டிருந்ததையும் பார்க்க முடிஞ்சது. சர்வதேச நாடுகளோடு செயற்படுற விதம் சம்பந்தமா சில விஷயங்கள் சொல்லப்படுது என்று சொன்னப்ப சீனாவுக்கு சார்பான ஒரு நபர் என்ற மாதிரியான பிரச்சாரம் குறிப்பாக இந்தியா ஊடகங்களில் அனுரகுமார திசாநாயக்க சம்பந்தமாக கதைக்கும் போது அந்த மாதிரியான கருத்துக்கள் அதிகம் பேசப்படுறதை பார்க்க முடியுது. என்னன்னு சொன்னா, தேசிய மக்கள் சக்தியினுடைய கொள்கை சம்பந்தமா பார்க்குற நேரத்தில் அந்த மாதிரியான ஒரு பிம்பம் உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனால் அவர் நடுநிலையான ஒரு கொள்கை கடைபிடிக்கப்படும். உலக அரசியலில் இந்த மாதிரியான போட்டி இருந்தாலும் கூட எங்களுக்கு எது நன்மையோ அந்த தீர்மானம் எடுக்கப்படும். எல்லா நாடுகளோடையும் நட்புறவோடு செயற்படுவோம் என்ற மாதிரியான ஒரு கருத்து அனுரகுமார திசாநாயக்கவால சொல்லப்பட்டிருந்தது. சீனாட்டிருந்து வாழ்த்து கிடைச்சிருக்கு, அமெரிக்காட்டிருந்து வாழ்த்து கிடைச்சிருக்கு, இந்தியாட்டிருந்து வாழ்த்து கிடைச்சிருக்கு. இந்த மாதிரி பல நாடுகளும் அனுரகுமார திசாநாயக்கவுக்கு வாழ்த்து சொல்லி இருக்கிறதையும் பார்க்க முடியுது. அடுத்த, அமைச்சரவை எப்படி நியமிக்கப்படும் என்ற மிக முக்கியமான ஒரு கேள்வி இருக்கு. அனுரகுமார திசாநாயக்க இலங்கையினுடைய ஜனாதிபதியா தெரிவு செய்யப்பட்டதுக்கு பிறகு அவருடைய பாராளுமன்ற உறுப்பினர் பதவி என்றது வெற்றிடமாகி இருக்கு. அந்த பதவிக்கு அனுரகுமார திசாநாயக்கவுக்கு அடுத்ததா அதிக விருப்பு வாக்குகளை பெற்றுக்கொண்ட நபர் பாராளுமன்ற உறுப்பினராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். வர்த்தமானி அறிவித்தலும் இன்னைக்கு வெளியாகி இருக்கிறத பார்க்க முடியுது. குறிப்பாக இந்த வர்த்தமானி அறிவித்தல புது பாராளுமன்ற உறுப்பினராக லக்ஷ்மன் நிபுணராட்சி நியமிக்கப்பட்டிருக்கிறாரு. ஏற்கனவே எதிர்பார்க்கப்பட்ட அந்த சம்பவம் நடந்திருக்கு. பிரதமர் தினேஷ் குணவர்தன தன்னுடைய பதவியை ராஜினாமா செஞ்சிருக்கிறார். அது சம்பந்தமான கடிதமும் அனுப்பப்பட்டிருக்கு. அரசியலமைப்புக்கு உட்பட்டு இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கு என்ற விஷயம் பிரதமர் தினேஷ் குணவர்தனவால சொல்லப்பட்டிருக்கு. அப்ப பிரதமர் ராஜினாமா செய்யற பட்சத்தில் அமைச்சரவை தானாவே கலையும். ஜனாதிபதி தன்னுடைய கடமைகளை பொறுப்பேற்றிருக்கிறாரு, சத்திய பிரமாணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அப்ப புதுசா அமைச்சரவை நியமிக்கப்பட வேண்டியிருக்கு. பொது பாராளுமன்ற உறுப்பினரோட சேர்த்து
இப்ப தேசிய மக்கள் சக்திக்கு இருக்கிறது 3 பாராளுமன்ற உறுப்பினர்கள். ஏற்கனவே இருக்கிற ஹரிணி அமரசூரிய, அடுத்த விஜித ஹீரத், இப்ப புதுசா நியமிக்கப்பட்டிருக்கிற லக்ஷ்மண் நிபுணாராச்சி, மற்றது அனுர்குமார் திசாநாயக்க. இந்த 4 பேர் கொண்ட ஒரு அமைச்சரவை நியமிக்கப்படலாம் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுது. தேசிய மக்கள் சக்தியினுடைய கொள்கையை பொறுத்த வரைக்கும் 25 பேரை கொண்ட அமைச்சரவை நியமிக்கப்படும் என்றது தேர்தல் விஞ்ஞாபனத்தில் ஏற்கனவே சொல்லப்பட்டிருந்தது. இது பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகு 3 மாதங்களுக்குள்ள பாராளுமன்ற தேர்தல் நடத்தப்படும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுது. அதுக்குள்ள எப்படி அமைச்சரவை நியமிக்கப்படும் என்றதுதான் மிக முக்கியமான கேள்வி. ஜனாதிபதி தலைமையில் 4 பேரை கொண்ட ஒரு அமைச்சரவை நியமிக்கப்படலாம் என்று சொல்லி பெரும்பாலும் எதிர்பார்க்கப்படுது. சில உறுப்பினர்களுடைய கருத்துப்படி வடக்கு கிழக்கு மலையக பகுதிகளை சேர்ந்த எண்ணிக்கையில் சிறுபான்மையினராக இருக்கிற மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய தகுதி வாய்ந்த சில நபர்களுக்கும் தற்காலிகமாக அமைச்சு பொறுப்புகள் கொடுக்கப்படலாம் என்ற மாதிரியான கருத்துக்கள் ஊகங்களா தெரிவிக்கப்பட்டிருக்கு. இதுவரைக்கும் உறுதியான ஒரு தகவல் கிடையாது. தற்காலிகமான ஒரு அமைச்சரவை நியமிக்கப்பட்டதுக்கு பிறகு பாராளுமன்றம் கலைக்கப்படும். பாராளுமன்றம் கலைக்கப்பட்டு 3 மாதங்களுக்குள்ள பொது தேர்தல் நடத்தப்படும். அதுக்கு பிறகு ஏற்கனவே தேர்தல் விஞ்ஞாபனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற மாதிரி 25 பேரை கொண்ட அமைச்சரவை நியமிக்கப்படும் என்று சொல்லி நம்ம எதிர்பார்க்க முடியும். அடுத்த விஷயம், 4 மிக முக்கியமான பதவிகளில் மாற்றம் செய்யப்பட்டிருக்கு. பாதுகாப்பு செயலாளரா ஏர் வைஸ் மார்ஷல் சம்பத் துசியகோந்தா நியமிக்கப்பட்டிருக்கிறாரு. 33 சேவை கால அனுபவம் இவருக்கு இருக்கு. 2021ஆம் ஆண்டுல ஏர்ஃபோர்ஸ்ல இருந்து அவர் ஓய்வு பெற்றிருந்தார் என்றதும் மிக முக்கியமான விஷயம். இதுக்கு முதல்ல இருந்த அரசாங்கத்தால் அவர் பிளாக் லிஸ்ட்ல கருப்பு பட்டியலில் சேர்க்கப்பட்டிருந்த ஒரு நபர் என்றதும் கவனிக்கப்பட வேண்டிய ஒரு தகவல். என்பிபிக்கு தேசிய மக்கள் சக்திக்கு ஆதரவு கொடுத்ததுக்கு பிறகுதான் அவர் அந்த கருப்பு பட்டியலில் சேர்க்கப்பட்டிருந்தார். அடுத்த விஷயம், ரவி செனவிரத்ன சிரேஷ்ட டிஐஜி, இவர் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சினுடைய செயலாளராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். சிஐடியினுடைய தலைவராகவும் இவர் கடமைகளை வகிச்சிருந்தார் என்றதும் மிக முக்கியமான ஒரு தகவல். ரவி செனவிரத்ன மேலேயும் சில குற்றச்சாட்டுகள் இருக்கின்றதும் ஞாபகப்படுத்தப்பட வேண்டியது. குறிப்பா ட்ரங்க் அண்ட் டிரைவ் கேஸ்ல மது போதையில வாகனம் செலுத்தினார் என்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் ஒரு சந்தர்ப்பத்தில் அவர் கைது செய்யப்பட்டார் என்றதும் மிக முக்கியமாக ஞாபகப்படுத்தப்பட வேண்டிய ஒரு தகவல். அடுத்தது, ஜனாதிபதி செயலாளரா சனத் குமாநாயக்க நியமிக்கப்பட்டிருக்கிறாரு. ஜனாதிபதியினுடைய பிரத்யேக செயலாளர் என்ற பதவிக்கும் புது நபர் நியமிக்கப்பட்டிருக்கிறாரு. தேசிய மக்கள் சக்தியினுடைய தேசிய நிபுணத்துவ பேரவையினுடைய தேசிய அமைப்பாளர் என்ற பதவியை வகிச்சு வந்த ஆனந்த விஜயபால ஜனாதிபதியினுடைய பிரத்யேக செயலாளராக நியமிக்கப்பட்டிருக்கிறாரு. இந்த மாதிரியான நியமனங்கள் நடந்ததுக்கு பிறகு, ஜனாதிபதி பதவிகளை பொறுப்பேற்றதுக்கு பிறகு ஜனாதிபதி செயலகத்தில் மிக முக்கியமான ஒரு கலந்துரையாடல் நடத்தப்பட்டிருந்தது. முப்படைகளினுடைய தளபதிகள், பாதுகாப்பு தரப்பினுடைய முக்கியஸ்தர்களுக்கும் ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்கவுக்கும் இடையில இந்த சந்திப்பு பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டிருந்தது. இதில் பேசப்பட்ட விஷயங்கள் சம்பந்தமான மேலதிக தகவல்கள் இதுவரைக்கும் வெளிவரல. இதே நேரம் நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி சில நபர்கள் தாங்களாவே பதவிகளை ராஜினாமா செஞ்சிருக்கிறாங்க. குறிப்பா சில ஆளுநர்கள் தங்களுடைய பதவியை ராஜினாமா செஞ்சிருக்கிறது கவனிக்கப்பட வேண்டியது. என்னன்னு சொன்னா, புது ஜனாதிபதி தனக்கு விருப்பமான நபர்களை, பொருத்தமான நபர்களை நியமிப்பார் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுது. இதை தவிர சதோச நிறுவனத்தினுடைய தலைவராக கடமைகளை வகிச்சு வந்த பசந்தயாபா அபிவர்தன தன்னுடைய பதவியிலிருந்து ராஜினாமா செஞ்சிருக்கிறாரு. புதிய ஜனாதிபதி ஒரு புது தலைவரை நியமிக்கிறதுக்கு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கிற விதத்தில் தான் தன்னுடைய பதவியை ராஜினாமா செஞ்சிருக்கிறதா அவருடைய கடிதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. எப்படியா இருந்தாலும் கூட சதோச நிறுவனத்தினுடைய தலைவர் பசந்தயாபா அபிவர்தன இதுக்கு முதல்ல அமைச்சராக இருந்த லக்ஷ்மண் யாபா அபிவர்தன மகன் என்றது மிக முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். லக்ஷ்மண் யாபா அபிவர்தன தென் மாகாணத்தினுடைய ஆளுநராக இருந்தவர். அவரும் தன்னுடைய கடமைகளை பதவியை ராஜினாமா செஞ்சிருக்கிறாரு. குறிப்பா தேர்தல் மேடைகளில் அதிகம் அனுர்குமார் திசாநாயக்கவால் பேசப்பட்ட விஷயம் கூட இதுதான். பொருத்தமான நபர்கள், தகமையுடைய நபர்கள் நியமிக்கப்பட்டதுக்கு பதிலாக அரசியல்வாதிகளுக்கு நெருக்கமான நபர்களுக்கு இந்த மாதிரியான மிக முக்கியமான பொறுப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கு. தான் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டதுக்கு பிறகு இந்த பதவிகளை எல்லாம் உடனடியாகவே மாற்றம் செய்யப்படும் என்ற விஷயம் தேர்தல் மேடையில் பேசப்பட்டிருந்தது. அந்த பதவிகளிலிருந்து நீக்கப்படுறதுக்கு முதல்லையே ஒவ்வொரு நபர்களும் இப்போ தங்களுடைய பதவிகளை ராஜினாமா செய்யறதை பார்க்க முடியுது. அதுலயும் குறிப்பாக அனுர்குமார் திசாநாயக்க சுட்டிக்காட்டின சில மிக முக்கியமான நபர்கள் இருக்கிறாங்க. சாகல ரத்நாயக்க முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினுடைய ஆலோசகராக இருந்தவர். அவருடைய அண்ணன்
இலங்கை வங்கியினுடைய தலைவராக இருக்கிறார். இந்த பதவியில் ஒரு மாற்றம் செய்யப்படும் என்று சொல்லப்பட்டிருந்தது. சபாநாயகர் மஹிந்த யாப்பா அபிவர்தனோட மகன் தேசிய லொத்தர் சபையினுடைய தலைவர் என்ற பதவியை வகிக்கிறார். இந்த பதவியிலையும் மாற்றம் செய்யப்படும் என்று சொல்லி அனுருகுமார் திசாநாயக்க ஏற்கனவே சொல்லியிருந்தார். அடுத்தது லக்ஷ்மண் யாப்பா அபிவர்தன ஆளுநராக செய்யப்பட்டவர். அவர் பதவியை ராஜினாமா செஞ்சிருக்கிறார். அவருடைய மகன் தான் இப்ப சதோச தலைவர் பதவியிலிருந்து ராஜினாமா செஞ்சிருக்கக்கூடிய நபர். இதை தவிர பிரசன்ன ரணதுங்க முன்னாள் அமைச்சர், இவருடைய மிக நெருக்கமான ஒரு உறவினர் வோட்டர்ஸ் எஜினுடைய தலைவர் என்ற பதவியை வகிக்கிறாங்க. அந்த பதவியிலேயே மாற்றங்கள் செய்யப்படும். இந்த மாதிரி அரசியல்வாதிகளுக்கு நெருக்கமான நபர்கள் மிக முக்கியமான பதவிகளை வகிக்கிறாங்க. இவங்கெல்லாம் நீக்கப்படுவாங்கன்ற விஷயம் ஏற்கனவே அனுருகுமார் திசாநாயக்கவால சொல்லப்பட்டிருந்தது. இந்த மாதிரி நீக்கப்படுறதுக்கு முதல்லையே இப்ப முதலாவது நபர் தன்னுடைய பதவியை ராஜினாமா செஞ்சிருக்கிறாரு. இன்னும் அடுத்தடுத்த நாட்களில் இந்த மாதிரியான ராஜினாமாக்களை எதிர்பார்க்க முடியும். இதை தவிர தேர்தல் முடிவு வெளியானதுக்கு பிறகு சில நபர்கள் தாங்களாவே நாட்டில இருந்து வெளியேறி இருக்கிறாங்க. குறிப்பா தேர்தல் முடிவு வெளிவரதுக்கு முதல்லையே பசில் ராஜபக்ச நாட்டை விட்டு வெளியேறியிருந்தார். அதுக்கு பிறகு முன்னாள் அமைச்சர் சுசந்த புஞ்சினிலமே வெளிநாட்டுக்கு போயிருக்கிறார் என்ற ஒரு தகவல் வெளிவந்திருக்கு. ஐக்கிய தேசிய கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ரங்கே பண்டாரவும் வெளிநாட்டுக்கு போயிருக்கிறாரு. இத்தேகந்த சத்தாதிச தேரர் மிக முக்கியமான ஒரு நபர், அரசியல்ல தாக்கம் செலுத்தின ஒரு நபர், சர்ச்சைக்குரிய பல கருத்துக்களை தெரிவித்து வந்த ஒரு தேரர். அவரும் கூட நாட்டிலிருந்து வெளியேறியிருக்கிறார் என்ற ஒரு தகவல் வெளிவந்திருக்கிறத பார்க்க முடியுது. இந்த மாதிரி சில மிக முக்கியமான மாற்றங்கள் நடந்திருக்கு. பதவிகளில் மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கு. சில நபர்கள் தாங்களாவே நாட்டிலிருந்து வெளியேறி இருக்கிறாங்க. அடுத்தடுத்த மணித்தியாலங்கள்லையும் அதிரடியான சில மாற்றங்களை நம்ம எதிர்பார்க்க முடியும். என்ன நடக்குது என்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம். இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க என்றதை கமெண்ட்ல பதிவு செய்யுங்க. இன்னும் ஒரு காணொலியில் இன்னும் ஒரு தகவலோட சந்திக்கலாம். வணக்கம்.